Hello friends, welcome to Joyful Parenting. இந்த வீடியோவில் நான் Animals Theme Flashcards என்ன மாதிரி ரெடி பண்ணேன், அதை பேஸ் பண்ணி Montessori activities என்ன கொடுத்தேன், அண்ட் அவங்களோட ரைட் பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி என்ன கொடுத்தேன், அண்ட் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பசங்க 2 பேருக்குமே அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு 12 அனிமல்ஸோட ஐஸ், ஸ்கின், லெக் அண்ட் பேபி அனிமல்ஸ் இது எல்லாமே ஃப்ளாஷ் கார்ட்ஸாக ரெடி பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தேன். இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாமே நானே வீட்டில் ரெடி பண்ணது தான், வாங்கினது கிடையாது. ஸோ என்னோடய பொண்ணுக்கு இது எப்படி நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நம்ம ரைட் பிரெயின் எஜுகேஷன் மெத்தட் மூலயமா நம்ம ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சேன். எப்படின்னா crocodile hatchling அண்ட் டீர் ஃபான், ஜீப்ரா ஃபால், அந்த மாதிரி நான் ஃப்ளாஷ் பண்ணேன் பிக்சர் கார்ட்ஸை. அண்ட் அதோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் கார்ட்ஸையும் ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சேன். இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுத்தேன். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி அனிமல்ஸ் டாய்ஸ் மேட்சிங். அனிமல் டாய்ஸை பிக்சர் கார்ட்ஸோட மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த கான்செப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் இந்த அனிமல் அப்படின்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நம்மளால் நிறையா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஒருவேளை உங்ககிட்ட டாய்ஸ் இல்லை அப்படின்னா சேம் பிக்சர் கார்ட்ஸை 2 செட்டாக ரெடி பண்ணி அதை கூட அவங்களுக்கு மேட்ச் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் அதோட பார்ட்ஸ் மேட்ச் பண்ண வைக்கலாம். 12 அனிமல்ஸில் நான் 6 அனிமல்ஸாக தான் சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அதோட ஸ்கின்னு, அதுக்கப்புறமா பேபி அனிமல், அதோட ஐஸ், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எஸ்பெஷலி சீட்டாக்கும் லெப்பர்டுக்கும் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் அவங்க கற்றுப்பாங்க. அதோட பேபி அனிமல்ஸோட நேம்ஸ் கற்றுப்பாங்க. அண்ட் எல்லாமே ரியல் இமேஜஸ் வச்சு சொல்லி கொடுக்குறதுனால அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதை லிசன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கலர்ஸ் மேட்சிங். நம்ம அனிமல்ஸோட கலர்ஸை மேட்ச் பண்ண வைக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனிமல்ஸோட ஃபேவரட் ஃபுட்டுமே ஃப்ளாஷ் கார்ட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஈஸியாகவும் கற்றுப்பாங்க என்ன அனிமல் என்ன ஃபுட்டு சாப்பிடும் அப்படின்னு. நெக்ஸ்ட் இமேஜ் கார்டை வேர்ட்ஸ் கார்ட்ஸோட மேட்ச் பண்ண வைக்கலாம். நம்ம ரெகுலராக ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ் கார்ட்ஸ் அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கறதுனால அவங்க இமேஜ் கார்டை வேர்ட்ஸ் கார்டோட ரிலேட் பண்ண கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதோட ஸ்டார்டிங் லெட்டரை மேட்ச் பண்ண வைக்கலாம். உங்ககிட்ட ஆல்ஃபபெட்ஸ் இல்லை அப்படின்னா கார்ட்போர்டில் கூட சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஆல்ஃபபெட்ஸ் எழுதி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதோட ஸ்பெல்லிங் மேட்ச் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு சென்சரி பிளேயில் அனிமல்ஸ் டாய்ஸை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி மேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சென்சரி பிளேனா என்ன, சென்சரி பிளே மூலயமா என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். சேம் சென்சரி ட்ரீலேயே நம்ம லெட்டர்ஸ் கூட ஹைட் பண்ணி வச்சு அவங்கள மேட்ச் பண்ண வைக்கலாம். அவங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ண தெரியலனா கூட அவங்க வேர்ட்ஸ் கார்ட்ஸ் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது பாரு அப்படின்னு கேட்டு அப்போ அது எந்த அனிமலோட வரும் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம மேட்ச் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு சார்ட்டிங்லேயே நம்ம நிறைய டைப் ஆஃப் சார்ட்டிங் பண்ண வைக்கலாங்க. ஸோ எல்லா அனிமல்ஸோட கார்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சு அதோட பர்டிகுலர் அனிமலோட பாடி பார்ட்ஸ் மாத்திரம் செப்பரேட்டாக எடு அந்த மாதிரி நம்ம சார்ட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டாபிக் வைஸாக கூட அவங்கள நம்ம சார்ட்டிங் பண்ண வைக்கலாம். நான் என்னென்ன டாப்பிக்கில் சார்ட் பண்ண வச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஒரு டைப் ஆஃப் சார்ட்டிங்லேயுமே நமக்கு வந்து நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஈவன் சிம்பிள் டாப்பிக்காக இருந்தால் கூட நம்ம சார்ட்டிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ எப்போ டவுட் நிறைய வருதோ அப்போ தான் அவங்க நிறைய கற்றுப்பாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். ஸோ சேம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க முடியும். ஒன்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம ஒரு மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸிஸில் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு கற்றுக்குறோங்கிற ஃபீலே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் கேம் விளாட்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. டிஃபிகல்ட்டான டாப்பிக்கை கூட இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நான் என்னோடய பொண்ணுக்கு வந்து அனிமல் ஸ்கின் டைப்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு தான் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ டாட்லர்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள்ஸோடு வச்சு சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஏன்னா அவங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி கற்றுக்கும் போது அந்த ஸ்கின் டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஃபர்னா சாஃப்டாக இருக்கும், ஷெல்லுனா வந்து ஹார்டாக இருக்கும், அப்புறம் ஸ்கேல்ஸ்னால் ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு இதுக்குமே எக்ஸாம்பிள்ஸோடு வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்ஷனில் ஒரு 4 அனிமல்ஸோட அவுட்லைன் மாத்திரம் பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பண்ண வச்சேன். 1 இயர் ப்ளஸில் வந்து குழந்தைங்க கலர்ஸ் கூட விளையாடுறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து பெயிண்டிங்கில் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் டாட்லர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணும்போது அவங்க கையில் மெஸ்ஸி ஆக்கிக்குவாங்க, கீழே போடுவாங்க, அண்ட் அவங்க மேலெல்லாம் கலர் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. பட் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் அவங்களோட ப்ரீ ரைட்டிங் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸுங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஹோல்டிங் எப்படி பிடிக்கணும், ப்ரஷ் எப்படி ஹோல்ட் பண்ணணும், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஏஜ்லேயே அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபிங்கர் ஆக்டிவிட்டீஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஃபிங்கர் வந்து ரைட்டிங்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சைல்ட் சேஃப் பெயிண்ட் எப்படி வீட்டிலேயே பண்ணுறது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். அதுவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்க கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து பெயிண்டிங்கில் என்கரேஜ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் டாட்லர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கம்யூனிகேட் ப்ராப்பராக பண்ண தெரியாது. பட் பெயிண்டிங் மூலயமா, ட்ராயிங் மூலியமாகவும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்க, நான் இது பண்ணேன் அப்படின்னு. அப்போது அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து டாட்லர்ஸ் வந்து பெயிண்டிங்லேயும் ட்ராயிங்லேயும் என்கரேஜ் பண்ணுங்கள். இதுவும் அவங்களோட ரைட் சைட் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான். பிகாஸ் ரைட் சைட் பிரெயின் வந்து க்ரியேட்டிவ் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின். அவங்க பண்ணுற க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட ரைட் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து அக்ஷராவோட கைவண்ணங்கள். நெக்ஸ்ட் இது வந்து அத்வைத்தோட ட்ராயிங். இது வந்து அத்வைத் பண்ணது. ட்ரைடு லீவ்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் லீவ்ஸு அப்புறம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அவுல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் அத்வைத் பண்ணது தான். சார்ட் பேப்பரில் வந்து டார்டாய்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாடிக்கு வந்து கோகோனட்டோட ஷெல்லில் பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரைட் பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் மெமரி கேம். ஸோ அனிமல்ஸ் அண்ட் பேபி அனிமல்ஸோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை 15 to 20 செகண்ட்ஸ் அவங்கள பார்க்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு அனிமலோட கார்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா அதோட பேபி அனிமல் வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குது. இது வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேம்ஸ் அவங்க கூட ரெகுலராக விளையாடுறதுனால அவங்களோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஸ்கில்லை நம்மளால் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வாட்டி விளையாடும் போதும் ஒரு வாட்டி பேபி அனிமலோட வச்சு விளையாடலாம், அவங்கள இல்லைனா ஸ்கின்னோட வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி மாற்றி விளையாடும் போது அவங்களுக்கு போர் அடிக்காமல் விளையாடுவாங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னோடய ஃப்ளாஷ் கார்ட்ஸில் நான் பேக் சைடில் எங்கேயுமே நேம் எழுதலை அப்படின்னு. ஸோ இதுக்காக தான் நான் அவங்க கூட நிறைய மெமரி கேம் விளையாடுறதுனால நான் பேக் சைடில் எங்கேயுமே எழுதலை. ஏன்னா எழுதியிருந்தேன்னா அதை பார்த்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எழுதலை. நீங்கள் பார்த்த எல்லா ஆக்டிவிட்டியுமே இந்த ஏஜில் தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒன்ஸ் அவங்க வந்து அனிமல்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கார்ட்ஸ் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆக்டிவிட்டியாக அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாபிக் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா எல்லா பாசிபிள் ஆக்டிவிட்டீஸும் அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து இன்னும் அவங்க நிறைய கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் பொறுத்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது இல்லை இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். அனிமல் தீம் ஃப்ளாஷ் கார்டோட கம்ப்ளீட் செட்டு ஃப்ரீ பிரிண்டபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாஷ் கார்ட் டாபிக், அது ரிலேட்டடான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தேன் அண்ட் அதோட ஃப்ரீ பிரிண்டபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.